தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நம்ம பார்க்க இருக்கிற ஒரு சிறுகதை பெயர் பார்த்தீங்க அப்படின்னா, சொந்த சகோதரர்கள். இது ஒரு புலம்பெயர்வு கதை தான். மாத்தலை சோமு அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறாரு. தூய நெஞ்சு கல்லூரி தமிழ் துறையில அயலக தமிழ் இலக்கியம் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதியில சிறுகதை அந்த பகுதியில இடம்பெற்றிருக்கிற ஒரு கதை தான் இது. இந்த சொந்த சகோதரர்கள் அப்படிங்கிறத மாத்தலை சோமு எழுதிய இந்த கதையினுடைய ஒரு லைன், ஒரு வரிய சொல்லணும் அப்படின்னா, இந்த சொந்த சகோதரர்கள் அப்படிங்கிறது இலங்கையிலிருந்து அ சூழல் காரணமாக புலம்பெயர்ந்து வாழக்கூடிய ஒரு அகதி குடும்பம். ஏற்கனவே அங்க அகதி குடும்பமா வாழ்ந்திருக்கிற ஒரு அ குடும்பம். இந்த குடும்பத்தை ஏமாத்துது. இப்ப இன அடிப்படையில் இருவரும் சொந்த சகோதரர்கள். சகோதரர்களா பார்க்கிறாரு. ஆனா, அப்படி சகோதரர்களா பார்க்கக்கூடியவன கூட ஒரு ஏமாற்றக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இப்ப புலம்பெயர்ந்து வாழக்கூடியவனை, அங்கு இருப்பவன் பாதிப்பதை குறித்து முந்தைய கதையில பார்த்தோம். உள்ள இருக்கக்கூடிய சகோதரனே, சொந்த நாட்டுக்காரனே வந்து ஏமாத்துறான் அப்படிங்கிறத விரிவாக சொல்லக்கூடிய ஒரு கதையாக இருக்கு. மாத்தலை சோமு ஒரு மிக முக்கியமான புலம்பெயர்வு எழுத்தாளர். அ இந்த சொந்த சகோதரர்கள் கதையில இடம்பெறக்கூடிய மிக முக்கியமான பாத்திரங்கள் 2 குடும்பங்கள். ஒரு குடும்பம் வந்து இலங்கையிலிருந்து தற்பொழுது புலம்பெயர்கிற குமார், சாந்தாங்கிற ஃபேமிலி திருமணமானவங்க. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, நேர் எதிர் நிலையில ஏற்கனவே புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ராசன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அவங்களுடைய மனைவி. இது 2 குடும்பம் தான் முதன்மையான பாத்திரங்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். கதை எப்படி தொடங்குது அப்படின்னா, இவன் இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து போறது சாதாரணமான விஷயம் கிடையாது. இவன் இலங்கையில வந்து ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில போர் சூழல் ஹெவியா இருக்கும் பொழுது, என்ன செய்றான் அப்படின்னா, கொழும்புல போய் எப்படியும் வெளிநாட்டுக்கு போகணும்னு பேரன்ட்ஸ் வற்புறுத்துறாங்க. கொழும்புல போய் ஒரு கார் ஷெட்ல தங்கியிருக்கிறான். கார் ஷெட்ல தங்கியிருக்கும்போது 6 மாச காலமா ஏஜென்ட்டுக்கும் இந்த ரூமுக்கு அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறான். வேலை ஆகல. அதுக்கப்புறம் வந்து திருமணம் ஆனாதாப்பா விசான்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. அவரு வந்து எப்படி ஸ்டேட்மெண்ட் குடுக்குறாருன்னா, "எப்பா நான் தமிழ்க்காரன் உன்ன ஏமாத்துவனாப்பா" அப்படின்லாம் ஏஜென்ட் பேசுறாரு. ஆனா கடைசியில அந்த ஏஜென்ட் வந்து "கல்யாணம் ஆனாதாப்பா விசா கிடைக்குமான்னு சொல்லிட்டாங்கன்னு" சொல்லிட்டு, உடனே வந்து 3 மாசத்துல திருமணம் ஏற்பாடு பண்ணி, சாந்தாவ திருமணம் பண்ணிக்கிறார். சாந்தாவ திருமணம் செய்வதற்கு ஒரே ஒரு காரணம் அவருடைய புன்னகை. அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு பதில் வருது. அப்படியாப்பட்ட சாந்தாவை திருமணம் செய்தவுடன் 3 மாதத்துல வந்து கொ ஆஸ்திரேலியாவோட மெல்போர்னுக்கு வந்துர்றாரு. அகதியா வந்துர்றாரு. அங்க வந்தோனே அவளுக்கு முதல்ல வேலை கிடைச்சிருது. அவளை வே அவள் வேலைக்கு போயிட்டு வரும்பொழுது, அவளை வரவேற்பதற்காக அவளை வந்து மன்னிக்கணும், ரிசீவ் பண்றதுக்காக ஒரு பார்க்ல உட்கார்ந்து இருப்பதோடு கதை தொடங்குகிறது. இப்படி பார்க்ல அவர் உட்கார்ந்திருக்கும் பொழுது, சில காட்சிகள் ஞாபகம் வருது. வானத்த பார்க்கிறாரு, பூமியில பார்க்கிறாரு. இங்க எல்லா உயிர்களும், எல்லா மனித கூட்டங்களும் பிரச்சனைகளோடு தான் வாழ்ந்துட்டு இருக்குதுங்கிற எண்ணம் வருது. காக்கா போன்ற ஒரு குக்கும்பரா பறவை. அந்த பறவை பேர் வந்து குக்கப்பரா. குக்கப்பரா அப்படிங்கிற பறவை வந்து அங்க பறந்துட்டு இருக்கு. இப்ப வானம் காட்சி தெரியுது. வானத்துல நீல நிறமா அந்த மேகங்கள்லாம் கூடியிருக்கு. இப்படி நீல நிறங்களா கூடியிருக்கிற அந்த மேகத்த பார்க்கிறாரு. கீழ குனிஞ்சு பூமிய பார்க்கிறாரு. பூமியில மனித கூட்டங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. மனித கூட்டங்கள் பிரச்சனையோட வாழ்ந்துட்டு இருக்குங்கிற புரிதல் வருது. ஆனா மேகத்த பார்க்கும்போது, எம்ப்டியா இருக்கிற அந்த மேகம் தான் நமக்குள்ள பல சிந்தனைகள விதைக்குதுன்னு ஒரு எண்ணம் வருது. அது சிந்தனைகள் என்னன்னா, ஊர் பற்றிய ஞாபகம். அந்த ஊர் பற்றிய ஞாபகத்தை எடுத்து பார்க்கும் பொழுது, ஊர் பற்றிய ஞாபகம்னா, இவர் கடற்கரையில விளையாண்டது, அங்க நடந்த ஆடி அமாவாசை திருவிழா, அங்க இருக்கிற கூட்டங்கள், இப்படி வந்து அ அந்த இளமை பருவத்தில, அதாவது இளமை பருவம் இல்ல, குழந்தை பருவத்தில விளையாடிய காட்சிகள்லாம் அவருக்கு முன்னாடி வந்து போகுது. பல்கலைக்கழகத்துக்கு போறாரு. பல்கலைக்கழகத்துக்கு போனது உடனே அங்க நிலைமை மாறுது. போர்ச்சூழல் அ மூண்டு விடுகிறது. அது போர்ச்சூழல் காரணமாக நெறைய வானலோகத்தில நெறைய விமானங்கள் பறந்துட்டு இருக்குது. குண்டு போடுறாங்க. அப்படியே வந்து தமிழ் பகுதியை சுற்றி வளைக்கப்படுகிறது. பூட்ஸ் கால்களுடைய சத்தம்லாம் கேட்க ஆரம்பிக்குது. அப்ப இளமை பருவத்தில, குழந்தை பருவத்தில் விளையாடிக் கொண்டிருந்த ஒரு நாட்கள் அப்படியே படிப்பு வந்ததுக்கப்புறம் தலைகீழா மாறுது. இந்த தலைகீழான சூழல்ல தான் அவரு என்ன செய்றாரு, கொழும்புக்கு வந்து வர வச்சு அவங்கள வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புறாங்க. திருமணமாகி வெளிநாட்டு அனுப்புறாங்க. இத முன்னயே நான் சொன்னேன். அப்படி திருமணமாகி வெளிநாட்டுக்கு வந்த உடனேயே அவளுக்கு வேலை கிடைச்சிருது. இப்ப இதெல்லாம் யோசிச்சு பார்க்குறான். இன்னொன்னு வார்த்தை வந்து இங்க வந்து பேப்பர் படிக்கும் பொழுது, அங்க நெறைய பேர் இறந்துட்டதா படிக்கிறான். அப்போ அவனுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தன் தமிழ் மாறன் ஒருத்தன் இறந்து போறான். அப்போ வந்து நம்மளும் அங்க இருந்தா நாமளும் இறந்து போயிருப்போங்கிற எண்ணம்லாம் அவனுக்கு இடையில வருது. இந்த சூழ்நிலையில
பார்க்குறான் மணி 5 மணி. தன்னுடைய மனைவி சாந்தா வரா, புன்னையோடு வரா. பக்கத்துல ஒருத்தன் வந்து அங்க ஆங்கில கலாச்சாரம். அங்க இயல்பாக வந்து இணையர் வந்து நெருக்கமா உட்காந்துருப்பாங்க, முத்தம் குடுத்துப்பாங்க. அதுபோன்று இவனுக்கு முத்தம் குடுக்கணும். ஏன்னா கல்யாணம் ஆகி சில நாட்கள் தான் ஆகுது. அந்த காதல் உணர்வு அவன்கிட்ட இருக்குது. முத்தம் குடுக்கணும்னு நெனைக்கிறான். ஆனா அதுக்கு இடமளிப்பதில்ல. அந்த கலாச்சாரம் இடமளிக்காம இருக்கு. அதனால வந்து மனசுக்குள்ளேயே அத கற்பனை பண்ணிக்கிட்டு கைய பிடிக்கிறான். அவ வந்து பார்க்குறா. இதோடயே வந்து எப்பா நம்ம வீட்டுக்கு கீழ பக்கத்துல மில்டன் இருக்கிறான். போம்போது முத்தம் குடுக்குறான், வரும்போது முத்தம் குடுக்குறான். நம்மளால முடியலையேங்கிற எண்ணம் அவனுக்குள்ள போகுது. அந்த கலாச்சார தடையை வந்து அந்த இடத்துல காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. அப்புறம் அதன் பிறகு அவன் நேரா வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போனவுனே வந்து பழைய வீடு, வீட்ல வாடகை வீடு. வீட்ல எதுவுமே இல்ல. ஒரே ஒரு பெட் மட்டும் தான் இருக்கு. அது கிழிஞ்சு போன பெட்டு. திடீர்னு ஃபோன் வருது. நம்ம வீட்ல யார்ப்பா நமக்கு ஃபோன் பண்றான்னு பார்த்தா, ராசன் அண்ணன். அவனுக்கு அண்ணன்னு கூப்பிடுவான். இந்த ராசன் அண்ணன தான் ஃபோன் வராரு. ஃபோன் பண்ணி, "எப்பா இந்த வாரம் சனிக்கிழமை எனக்கு மதியத்துக்கு மேல நான் உங்களுக்கு எனக்கு விடுமுறை கிடைக்குது. சனிக்கிழமைன்னு நெனைக்கிறேன். நான் வந்து சோபா என்னென்ன பொருள் எடுத்துட்டு வரேன்னு அவர் சொல்றாரு அப்படின்னா, சனிக்கிழமை பெட், டின்னர் டேபிள், சோபா, பீரோ போன்றவற்றை நான் உனக்கு கொண்டு வந்து வீட்ல இறக்கிறேன். கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டாரு. மொதல்ல இவன் வந்து அப்ப சொல்லும் பொழுது ரொம்ப சந்தோஷமா சொல்றான். எவ்வளவு பணம் தேவைப்படுது $600ன்னு சொல்றான். உடனே சந்தோஷமா நமக்கு இவனுக்கு பொருள் வரக்கூடிய சந்தோஷம் தான். மனைவியோட உல்லாசமா, சந்தோஷமா இருக்கணும். இந்த எண்ணம் தான் இவனுக்கு இருக்கு. $600 பத்தி எண்ணம்லாம் அவனுக்கு இல்ல. ஆனா இத மனைவிட்ட சொல்லும்போது $600 பேங்க்ல தான் எடுக்கணும். நாளைக்கு நான் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவங்க இப்ப டீ போடுன்னு சொல்றான். டீ போடுன்னு சொல்லும்போது கேத்தல். டீ போடக்கூடிய பாத்திரம் இல்ல. அ நீ பார்க்கறது தெரியுது. இப்போதைக்கு பானையில போடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சுரண்டாவ போய் பானையில டீ போட போறான். டீ போட்டுட்டு எடுத்துட்டு வரான். அப்பயே அவனுக்கு அவளை பற்றியான காதல் ரீதியான காம உறவு, அதாவது உடலியல் உறவு சார்ந்த நினைவுகள் வந்து போகுது. இவன் என்ன பண்றான் அப்படின்னா, அவள் வந்து உடல் உறவுக்கு அனுமதி தர்றதே இல்ல. ஃபர்ஸ்ட்டு இவன் மெல்போர்ன்லேருந்து இங்க வரான் இல்லைங்களா? சாரி, இலங்கையிலேருந்து மெல்போர்னுக்கு வரான் இல்லைங்களா? மெல்போர்னுக்கு வந்த உடனேயே இவங்க வீட்ல தான் தங்குறான் 2 நாள். 2 நாள் வீட்ல தங்கும் பொழுது, அங்க வந்து உறவு கொள்வதற்கு அனுமதி இல்ல. 2 இடம் இல்ல. 2 ரூம் தான். அதனால தான் சீக்கிரமா ராசன் என்ன செய்றான் அப்படின்னா, இவங்கள வந்து வேற தனி வீடு பார்த்து அனுப்பி வச்சுர்றான். இங்க வந்துட்டு அந்த பழைய பெட்ல கூப்பிட்டா அவ அனுமதி தரமாட்றா. அங்க ஓலைப்பாயில ஊர்ல இருந்து ஓலைப்பாயில உடலுறவுக்கு அனுமதித்த சாந்தா, இங்க வந்தோனே அனுமதி தர்றதில்ல. இந்த அனுமதி தரலனாலும் இவன் வலுக்கட்டாயமா அவள் அணைச்சு முத்தம் குடுக்குறான். அந்த காட்சிகள்லாம் அவனுக்கு நினைவு வருது. அப்போ வந்து டீய கொண்டு வந்து குடுக்குறான். இத பத்தி யோசிச்சுட்டு இருக்கான். அவளோட உடல் உறவு சார்ந்த நிகழ்வுகள யோசிச்சுட்டு இருக்கும்போது, டீய கொண்டு வந்து குடுக்குறா. டீய வாங்கி குடிச்சிட்டு, அப்போ வந்து $600 பத்தி பேசும்பொழுது, "அண்ணன் பாரு நம்ம ஊருக்கு வரோம். நமக்கு எவ்வளோ உதவி பண்றாரு. தன்னந்தனியா வந்தோம். எவ்வளோ பெரிய விஷயம்லாம்." அந்த அண்ணன பாராட்டுறான். ராசனை பாராட்டுகிறான். அப்படி பாராட்டும்போது இவள் ஒரு சந்தேகத்தை தெரிவிக்கிறாள். அண்ணன் வந்து பண்றதெல்லாம் வேணும் ஏதோ ஒரு நோக்கத்தோட இருக்கிற மாரி இருக்குன்னு சந்தேகத்தை எழுப்புறா. எப்ப பார்த்தாலும் சாந்தா உனக்கு சந்தேகப்படுறதே வேலையா போச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அந்த பேச்சை தவிர்க்க விரும்புகிறான். அவள் வந்து ஒரு விதமான சாடை மொழி காட்டிவிட்டு அவள் சென்று விடுகிறாள். இவன் எப்படி மெல்போர்னுக்கு வந்தான் அப்படின்னா, அதான் அங்கருந்து ஏஜென்ட் மூலியமா அனுப்பிட்டான். குளுர் ஆடைகள்லாம் எடுத்துக்கிட்டு மெல்போர்ன்ல வந்து இறங்குறான். இறங்கும்போது யாரையுமே தெரியாது. அங்க எதேர்ச்சையாக நாகலிங்கம் என்பவனை ரிசீவ் பண்றதுக்காக வந்திருக்கிறான் கும் ராசன். அவன் எப்பவுமே சிகரெட் குடிப்பான். ஆனா சிகரெட் குடிச்சா முக்கியமான விஷயம், அந்த சிகரெட்ட குப்பை தொட்டில எடுத்து போடக்கூடிய ஒரு முக்கியமான பழக்கம் இருக்கு. சிகரெட் குடிக்கிறது கெட்ட பழக்கமா இருந்தாலும், சிகரெட்டை அணைத்து குப்பை தொட்டியில் போடுகிற ஒரு அழகான நல்ல பழக்கத்தையும் அவன் வச்சிருந்தான் அப்படிங்கிறது அந்த கடையில காட்சியா இருக்கு. அப்படி பார்த்துட்டு எங்க இவங்க தடுமாறும்போது தமிழ்காரங்கலாம் சொல்லிட்டு, "நான் இருக்கிறேன். நீங்க ஏன் கவலைப்படுறீங்கன்னு" சொல்றான். இந்த நேரத்துல ஒரு சின்ன பையன பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லும்போது, அவன் அங்க இருந்தான் அப்படின்னு இவன் சொல்றான். உடனே இங்கேயே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன போய் கூட்டிட்டு வரான். இந்த பையன் பேரு நாகலிங்கம் அப்படின்னு அறிமுகப்படுத்துறான். எல்லாரும் சேர்ந்து டாக்ஸில போறாங்க. அப்பதான் நாகலிங்கம் யார் அப்படின்னா, இவனால் வரவழைக்கப்பட்ட ஒரு பையன். உண்மையிலேயே அந்த பையன் வந்து அவன் அண்ணனுடைய விசாவுல தான் இங்க வரான். அவங்க அண்ணன் சவுதி அரேபியாவுக்கு போயிட்டு இறந்து போயிடுறான். அப்போ அந்த பாஸ்போர்ட்ட பயன்படுத்தி முகம் வந்து கொஞ்சம் மாற்றமா இருக்குது. அத வந்து பயன்படுத்தி அவன வந்து முகம் மாற்றமா இருக்குதுன்னு விசாரிச்சுட்டு விடமாட்றாங்க. இவன் போய் பேசி ராசன் அவன கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப நாகலிங்கம் உண்மையிலேயே அண்ணனுடைய பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி ஆ விசா ஆஸ்திரேலியா விசா வாங்கி இங்க வந்து பிழைக்க வேண்டும் என்பதற்காக வந்த ஒரு பையன். அவன் இவனுடைய வேலைக்கு இருக்கிறான். சரிங்களா? அவனோட தான் வந்து அந்த பாத்திரம் இதெல்லாம் கொண்டு வந்து இறக்கிட்டு போறான். இறக்கறதுக்கு வரான். எல்லாமே வந்து வீட்ல இறங்கிருச்சு. எல்லா சோஃபா, பீரோ, கட்டில் எல்லாமே வந்து இறங்கிருச்சு. இறங்குன உடனே வந்து எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் $600 வாங்குனதுக்கப்புறம் $40 எக்ஸ்ட்ரா குடுப்பான். வண்டி வாடகை, டிராக்டர் வாடகை, ட்ரக்கு வாடகை அப்படின்னு சொல்றான். உடனே 40 டா டாலர அவ குடுத்த உடனே, அவ ஒரு மாரி பாத்துர்றா. இப்போ ட்ரக்குக்கு வாடகை குடுத்துதானே ஆகணும் அப்படின்னு போனதுக்கப்புறம் பேசிக்கிறாங்க. இப்போ வந்து அவன் வந்து ஆமா, ஆமா. இப்ப வந்து எல்லாமே வந்து அவ அவ வந்து சந்தேகப்படுறா. அந்த சந்தேகம் எப்படி இருக்கு அப்படின்னா, அதே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, "குடுங்கோ, அண்ணருக்கு குடுங்கோ என்று குமாரால் அவளை நெருங்க முடியவில்லை."
எப்ப பார்த்தாலும் வந்து ட்ரக்குக்கு வாடகை. ஆமாமா குடுத்தாகணும். அண்ணனுக்கு எல்லாத்தையும் குடுங்க. அப்படின்னு சொல்லி சொல்றான். அவளும் சந்தேகப்பட்டுட்டே இருக்கா. அவளுடைய இயல்பு பண்பாக அது இருக்கிறது. இவனும் நம்பிக்கிறான். அவன் நம்புறான். ஆனா உண்மையிலே அங்க என்ன நடக்குதுன்னு காட்சி அப்படியே அவங்க வீட்ல போய் பார்த்தா, அ சா ச சார இவங்க என்ன செய்றான் அப்படின்னா, அ அப்ப ம். அப்ப அங்க என்ன காட்சி நடக்குது அப்படின்னா, மனைவிட்ட பேசிக்கிறான். அங்கேயும் சிகரெட் குடிச்சிருக்கான். மனைவி சிகரெட் குடிக்காதேன்னு திட்டுறா. அப்புறமேட்டுக்கு பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறான்னா, வின்சென்டி லேபிள். வின்சென்டி லேபிள் அது பேர் வந்து என்னன்னா, வின்சென்டி போல் லேபிள் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு அறக்கட்டளை நிறுவனம். அகதிகளுக்கு பொருள்களை குறைவான அதாவது ஒரு சதம் கூட கொஞ்சம் கூட வாங்காம இலவசமா குடுக்கப்பட்ட பொருள். பல நாளா பயன்படுத்திட்டு, அந்த பொருள கொண்டு வந்து இவன் வீட்ல போட்டுட்டு, அவன்கிட்ட காச வாங்கி, இவன் சொந்தமா தனக்கு வீட்டுக்கு எல்லா தேவையான பொருள வாங்கிட்டு வந்து வச்சிருக்கான். அந்த பெட்ல படுத்துட்டு இவங்க பேசிக்கிறாங்க. அப்ப சொல்றாங்க, "அந்த லேபிள பிரிச்சு எடுத்துட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி சொல்றா. அவ கேட்கிறா. ஆமா லேபிள் அங்க இருந்தது. அத பார்த்து பிரிச்சு எடுத்துட்டேன். எடுக்கும்போது வந்து நாகி என்கிற நாகலிங்கம் கேட்டான். "இல்ல அது எதுக்குப்பா பிரைஸ் லேபிள்ன்னு சொல்லி அவன சமாதானப்படுத்திட்டேன்." அப்படின்னு வந்து "பாத்தியா? அதிலேயே வந்து வித்துட்டு $40 அவன்ட்ட எச்சா வாடகைக்கு வாங்கிட்டு வந்து நமக்கு பொருள் ஏத்துட்டு வந்துட்டேன். நான் எவ்வளவு கெட்டிக்காரன் தெரியுமான்னு?" தன்னை பெருமை மிக பேசிக்கிறான் ராசன். பேசின உடனேயே வந்து இவ சொல்றா, "நான் தொடச்சு வைக்காமயா உங்களுக்கு அந்த இது கிடைச்சது?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க இப்படி நடக்குது. அங்க என்னன்னா, புது கட்டில்ல அவளோடு உடலுறவு கொள்வதற்கு அவளை அழைக்கும் பொழுது, அவள் என்ன செய்றா அப்படின்னா, போ எல்லாம் அண்ணனுக்கு குடுங்க அண்ணனுக்கு சொல்லிட்டு அதை வந்து கேள்விக்குட்படுத்திட்டு அவனோடு இணங்க மறுக்கிறாள். ஒரு ஃபேமிலில சந்தோஷமா உடலுறவு, ஜாலியா சந்தோஷமா பேசிக்கிறாங்க. ஏமாற்றியவர்கள் சந்தோஷமாக தங்களுக்குள் உறவாடிக் கொள்கிறார்கள். ஏமாற்றப்பட்டவர்கள் தங்களுக்குள் புதிய இணையர்கள். ஆனால் தங்களுக்குள் உறவாடலை ஏற்படுத்திக் கொள்ள முடியவில்லை. அவர்களுக்குள்ள ஒரு பிணக்கம் இருக்கிறது அப்படிங்கிறதாக கதை இருக்கிறது. கடைசி வரைக்கும் ராசன குமார் நம்பிக்கொண்டே இருப்பதாக கதை நிறைவு பெறுகிறது. இந்த கதையில ரொம்ப முக்கியமான விஷயம் 2 பேரும் வந்து ஒரே தமிழ் இனத்தைச் சார்ந்தவர்கள் அடிப்படையில சொந்த சகோதரர்கள் தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப சொந்த சகோதரர்களா இருந்தாலும், ஒருவன் வந்து அனுபவம் மிகுந்த ஒருத்தன், அனுபவம் இல்லாத ஒருத்தனை ஏமாற்றுவதாக இருக்குது. இந்த ஏமாறுறவன் வந்து வ ஒழுங்காக அவங்களுக்குள்ள வந்து உறவுநிலை இல்லாததாகவும், ஏமாற்றப்படுபவன் இணக்கமான உறவுநிலை கொண்டவனாகவும், சந்தோஷமா இருப்பதாக காட்டப்படுகிறது. அப்ப உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, எவ்வளவு பெரிய வந்து நாடு விட்டு நாடு போய் வாழ போன இடத்துலயும் கூட, எப்படி சொந்த சகோதரலா இருக்க தன் இனச் சொந்தங்களே எப்படி ஏமாற்றுது அப்படிங்கிறத பதிவு செய்கிற ஒரு கதை தான். இதுல ரொம்ப கவனிக்கத்தக்க அம்சம் வந்து என்ன அப்படின்னா, அந்த பெண் சந்தேகப்படுதல் தான் கவனிக்கத்தக்க அம்சம். பெண்ணுக்கு சந்தேகம் தோன்றுது, ஆணுக்கு சந்தேகம் தோன்றல அப்படிங்கிறது தான். அந்த ஆண் முழுக்க முழுக்க தன்னுடைய தற்காலிக மனநிலை கொண்டவனா இருக்கிறான். அந்த ஆணுக்கு என்ன மனநிலை இருக்குன்னா, சீக்கிரமா வீட்ல எல்லா பொருளும் வந்துரணும். வேலைக்கு போயிரணும். அத வச்சு சந்தோஷமா சம்பாரிக்கணும். குடும்ப உறவு சந்தோஷமா ஜாலியா இருக்கணும். அது உடல் உறவு அ அவளோடு நெருக்கமான உடல் உறவுல இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவனுடைய ஒரு தற்காலிக மனம் கொண்டவனா இருக்கான். பெண்ணுக்கு வந்து சந்தேகம் வருது. ஏன் அவன் வந்து நமக்கு வாலண்டரியா வந்து உதவி பண்றான்? ஏன் வந்து அப்படிங்கிற ரீசன் தெரியலனா கூட ஒரு சந்தேகம் ஒண்ணு இருக்கு. அப்பதான் வந்து ஏஜெண்ட் அவன் கொண்டாடும்போது ஏஜென்ட்டே சந்தேகப்படுறான். சும்மாவா அனுப்பிவிட்டாரு? ரூ. 1,00,000 வாங்கிட்டு தானே அனுப்பிவிட்டாரு. அப்படின்னு சொல்லிட்டு 1,00,000 வாங்கிட்டு 1 வருஷமா வச்சிருந்தானே, அப்புறமேட்டுக்கு வந்து அனுப்பிவிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்ட வைக்கிறாரு. அப்ப இவள் எல்லா இடத்துலயும் சந்தேகப்படுறா. ஏன் சந்தேகப்படுறான்னா, இவளுக்கு எதிர்காலம் குறித்த, தேவை குறித்த ஒரு புரிதல் இருக்கிறது. ஏன்னா பணங்கிறது நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட சூழ்நிலையில வாழ்றோம். நமக்கு பணம் முக்கியம். இப்ப எதிர்காலத்துக்கு ரொம்ப தேவைப்படும் அப்படிங்கிற புரிதலோடு இருக்கா. பெண் என்பவள் எது சேமிக்கக்கூடிய பண்பை, கிரியேட்டிவிட்டி பண்பை முன்கூட்டியே கொண்டு இருப்பதனால, எதிர்காலத்தன்மை கொண்டவளாக இருக்கிறாள். அதனால தான் வந்து ஒவ்வொரு விஷயத்த செய்யும்போது சந்தேக கண் கொண்டு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கிறான். இவனுக்கு தற்காலிக மனம் கொண்டவனாக இருக்கிறதுனால, இவன் என்ன செய்றான் அப்படின்னா, எல்லாவற்றிலும் தன்னுடைய தற்காலிக தேவையை நிவர்த்தி செய்கிற இதை நோக்கி நகர்பவனாக இருக்கான். அவனும் தற்காலிக தேவைதான். அவன் தன்னுடைய பொருளை அவன் தான் பொழைக்கணும். அவனு பொழைக்கணும். அவங்க 2 பேரும் சேர்ந்து தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு மற்றவங்கள பத்தி கவலை இல்லாம இருக்கான். அப்ப மற்றவர்கள பத்தி கவலை இல்லாத ஒரு கூட்டம், தன் இனச்சகோதரன் என்று பாராமல் கூட ஏமாற்று வேலையை செய்கிறது. தன் கு த தன் எதிர்காலம் குறித்த சிந்தனை இல்லாத ஒருத்தன் ஏமாற தயாரா இருக்கிறான். ஆனா, எதிர்காலம் குறித்த சிந்தனை கொண்டவளாக இருப்பதனால், அவள் வந்து குறைந்தபட்சம் அவனுக்கு தண்டனை தரும் விதமாக அவனுடைய தற்காலிக மனநிலை தவறு என்பதை உணர்த்துவதாக அந்த கதை இருக்கிறது.
இப்போ பெண் என்பவளுக்கு அந்த புரிதல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து பெண் என்பவள் கிரியேட்டிவிட்டி பண்பு கொண்டவள். எல்லாவற்றையும் சேமித்து வைத்து ஒன்றை இன்னொன்றாக ஆக்கக்கூடிய, ஒன்றை மல்டிபிளாக பெருக்கக்கூடிய தன்மை கொண்டவளாக இயல்பிலேயே பெண் பாத்திரம் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பெண் பாத்திரம் தான் இவ. ஆனா ஒரு கட்டத்து மேல ஏன் பெரிய அளவுக்கு அவளால போக முடியலன்னா, ஆணாதிக்க சமூகத்துல ஒரு எல்லைக்குள்ள தான், ஒரு கலாச்சார கட்டமைப்புக்குள்ள அவ வாழ்ந்து கொண்டிருக்கிற பெண்ணா இருக்கிறதுனால, ஒரு கட்டத்துக்கு மேல அவளால தன்னுடைய கோபத்தையோ, தன்னுடைய எதிர்ப்பையோ செயல்படுத்த முடியவில்லை அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது இந்த கதையினுடைய ஓட்டத்துல. ஆனால் இயல்பிலே ஒரு பண்பு அவளுக்கிட்ட இருக்கிறது அப்படிங்கிறது இந்த கதையினுடைய முக்கியமான விஷயம். ஆணிடம் அது இல்லை என்பது மிக முக்கியமான விஷயம். இனத்துக்குள்ளேயும் அ சுய வாழ்தல் முக்கியமானதாக போய்விடுகிறது. ஒரு பொதுநலப் பண்பு இல்லை, மற்றவர்கள் குறித்த அக்கறை இல்லை, தன் இனச்சொந்தங்கள் குறித்த பார்வை முறை இல்லை அப்படிங்கிறத வந்து பதிவு செய்கிற ஒரு அருமையான கதை இது. இந்த மாத்தளை சோமு அப்படிங்கிறவர் வந்து இலங்கையிலிருந்து இலங்கை மலையக தமிழ் குறித்து எழுதிய அந்த பகுதியில் வசித்த ஒரு நபர் வந்து அகதியா வெளிநாடு போயிட்டு இந்த கதைகள்லாம் எழுதுறாரு. அவர் வந்து பல இதழ்கள்ல கனடா, சிங்கப்பூர், ஐரோப்பிய, ஆஸ்திரேலியா எல்லா தமிழ் இதழ்கள்லயும் கதைகளை எழுதுறாரு. அது மட்டுமே இல்லாம தோட்டக்காட்டினிலே, நமக்கென்று ஒரு பூமி ஆகிய முக்கியமான சிறுகதை தொகுப்புகள், அவன் ஒருவன் அல்ல, இப்படி மிக முக்கியமான நிறைய சிறுகதை தொகுப்புல போட்டிருக்காரு. பரிசு வாங்கியிருக்காரு அப்படிங்கிற கூடுதல் தகவலை நம்ம வந்து தெரிந்து கொள்வது முக்கியம். மாத்தளை சோமு அப்படிங்கிற ஒரு சிறந்த ஒரு சிறுகதை எழுத்தாளராக இருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க செய்தி. மீண்டும் அடுத்த ஒரு கூட்டத்தில் சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.